ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. சனிப்பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 30ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இதன் பலன்களை தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்ப்போம். குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் சம உறவு, அதாவது செவ்வாய் சனிக்கு உள்ள பகை இங்கே கிடையாது. கிரக உறவு முறைகளை வச்சு தான் பலனே சொல்ல முடியும். தனுசு ராசிக்கு 2ஆம் இடம் என்ற குடும்பம், வாக்கு, நம்ம சாப்பிட்ற அமைப்பு, வருமானம், இதெல்லாம் குறிக்கக்கூடிய அமைப்பு, பேச்சுக்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடியதாக இருக்கும். 3ஆம் இடம் தன்முயற்சி, சகோதரம், வீரியம், அதாவது தாம்பத்திய அமைப்புக்கு வீரியம், அணிகலன்கள், நகை நட்டு போடுறது, இதற்கெல்லாம் அதாவது தன்முயற்சி, இசை ஆர்வம் இப்படின்னு நிறையா வரும். இதுக்கு பூரா அதிபதி சனி பகவானுங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு. இப்போ 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நன்மை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். 3ஆம் இடம் வலுத்தது அப்படின்னு அர்த்தம். ஆனாலும் இன்னொரு அமைப்பில் 3ஆம் இடத்துல நம்ம முயற்சி செய்யணும். 3ல் குரு இருந்துச்சுன்னா அதோட வேலை பலன் வேற. 3ஆம் இடத்துல சனிங்கிறது 3ஆம் இடத்த அதிபதி அங்கே ஆட்சி பெறுறார். ஆனால் சனி தானே, அப்போ அந்த இடத்துல நம்ம முயற்சி செய்ய வைப்பார். அப்படி முயற்சி செய்து வெற்றிகளை பார்த்தீர்கள். இப்போ 4ஆம் இடத்துக்கு வராருங்க அர்த்தாஷ்டக சனி. அவர் வீடு, ஆனால் குருபவனுடைய வீடு இல்லையா. செவ்வாய்க்கு, அதாவது விருச்சிக இலக்கணத்துக்கு அர்த்தாஷ்டக சனிங்கிற அமைப்பு வேற. செவ்வாய்க்கும் சனிக்கும் கடும் பகை. அங்கே 4ஆம் இடம் ரொம்ப கெடுபலனை கொடுத்துருக்கோம். ஆனால் தனுசு ராசிக்கு அவருடைய ராசி அதிபதி வீட்டிலேயே, குரு பகவான் வீட்டிலேயே தனி சாந்தமாக இருக்கிறாரு. அப்போ கெடுபலன்கள் கம்மியாக தான் இருக்கும்னு எடுத்துக்கிறணும். 4ஆம் இடத்துக்கு வருதுங்க. ஆனாலும் தன் சுகத்தை பார்க்கணும், நேரத்துக்கு நேரம் சாப்பிடணும், நேரத்துக்கு நேரம் கரெக்டாக தூங்கணும். இந்த மாதிரி அமைப்பு தான் அதை நம்ம குட்டி காட்டுது. வயசுக்கு தக்கன கல்வியில் கொஞ்சம் ட்ரை பண்ணி நம்ம படிக்கணும். மறதிகள் வர்ற மாதிரி, சோம்பல் வர்ற மாதிரி இருக்கும் படிக்க உட்காரும் போது. அதுகளை நம்ம குறைச்சிக்கணும். தாய் நலத்தை, அவளுடைய நலத்தில் நம்ம அக்கறை காட்டணும். தன் சுகத்தை பார்த்துக்கிறணும். இவ்வளோதாங்க. 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி வரும்போது நம்ம தசாபுத்தியில் அமைப்பு தானே நமக்கு இயங்கும். சனி தசை நடந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பலன், சுப யோகமான தசாபுத்திகள் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பலன். ஆக 4ஆம் இடம் விருச்சிக ராசிக்கு உள்ள கண்டக சனி மாதிரி தனுசு ராசிக்கு நிச்சயம் இருக்காது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அதனால் அந்த 4ஆம் இடத்தின் வழியில் வீடு, வாகனங்கள் கட்டுறதுல தேக்க நிலையில் இருந்தால் சுறுசுறுப்பாக அதை கொஞ்சம் முயற்சி எடுத்து செய்யணும். கல்வியை முயற்சி எடுத்து படிக்கணும். இவ்வளோதான். தன் சுகத்தை பார்த்துக்கிறணும். வேலைக்கு சாப்பிடணும். இதுதாங்க அர்த்தம். தனுசு ராசி என்பது குருவோட ராசி. எந்த கெடுதலும் வராது. தன்னுடைய ஜாதகப்படி எல்லாமே இயங்குங்க. நீங்கள் சிவபெருமானை வழிபட்டு சனிக்கிழமை சிவபெருமான் கோவிலுக்கு போய் தீபமேற்றி வழிபடுங்க. சிவ ஸ்தோத்திரங்கள் சொல்லி வழிபடுங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி நலமோடு விளங்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.